வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. 24/7 பிஸியாவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு ஆப்டான டைம் இந்த 5 மணி தான். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம். இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதிமா பார்க்கக்கூடியது வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து பார்க்க போறோம். ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ்க்காக நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் வேர்ட்ஸ்ல வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆசனா சேர்த்து வந்து நம்ம செய்ய போறோம். அதாவது எல்போ மவுண்டன் டு எல்போ பிளாங்க். இது வந்து நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர்வதாசனா வந்து நம்ம எல்போ வந்து நம்ம கீழே வைக்குவோம். இது அதே மாதிரி வந்து பிளாங்க் போஸில் வந்து நம்ம எல்போ வந்து கீழே வைப்போம். இது 2 ஆசனமே சேர்ந்து டைனாமிக்காக வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து எல்போ மவுண்டன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வஜ்ராசனம். கை முன்னாடி நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி நீல் டவுன் பண்ணிட்டு இதில் 2 விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்போ கீழே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மவுண்டன் போடலாம். அப்படி இல்லைன்னா மவுண்டன் பண்ணிட்டு எல்போ கீழே வைக்கலாம். ரெண்டுமே வந்து பார்க்கலாம். இது வந்து மவுண்டன் போஸ். இதுலயே வந்து இப்படி எல்போ வந்து இப்படி கீழே வைக்கணும். காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிட்டோம்னா நம்ம ஹீல்ஸ் வந்து கீழே படும். இது வந்து எல்போ மவுண்டன். இப்போ இதுலயே வந்து 2வது விதம் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்தே எல்போ மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இப்படி மவுண்டன் போகலாம். இப்படியும் போகலாம். எது நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்த்துட்டு அதை மாதிரி செஞ்சுக்கலாம். இதுல சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இந்த எல்போ மவுண்டன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அந்த குதிக்கால் கீழே இருந்தா மட்டும்தான் அந்த ஆம்ஸ்ட்ரிங் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த இடத்துல அதாவது நம்மளோட தொடைப்பகுதிக்கு பின்பகுதி அதுவும் இந்த காஃப் மசிலுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது எதுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பதான் அடுத்த ஆசனாஸ் வந்து செய்யறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம இந்த டைனமிக்கா செய்யும் போது பாத்தீங்கன்னா குதிக்கால் கொஞ்சம் தூக்கி இருக்கலாம். அப்பதான் வந்து அடுத்த ஆசனா பண்றதுக்குமே வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எல்போ மவுண்டன்ல இருந்து எல்போ பிளாங்க்கு வந்து போறோம். இது எல்போ மவுண்டன், இது எல்போ பிளாங்க். மறுபடியும் எல்போ மவுண்டன், எல்போ பிளாங்க். இன்னும் ஒரு முறை. நல்லா மூச்சு இழுத்து வெளியே விடலாம். இந்த ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு இன்டிமிடேட் ஆசனாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு வந்து இது செய்யலாம். மற்றெல்லாம் வந்து நார்மல் பர்சன்ஸாக அது வந்து நம்ம மிடில் ஏஜ் ஆனாலும் சரி இந்த பசங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். பசங்களாம் இது செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நல்லாவே ஆம்ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குதிக்கால் கொஞ்சம் தூக்கிக்கலாம். நான் 2 விதமாக வந்து பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து கால் நகர்த்திட்டு அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து கால் நகர்த்தாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வரையும் நம்ம செஞ்சுட்டே வரலாம். செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடைச்சிரும். இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க. ஸோ அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நனவாக்குறாங்க அப்படிங்கறத
பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால், அதாவது நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம யூஸ்வலாகவே எல்லா கிளாஸ்லையும் ரீகால் அண்ட் ரீகேப்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். எதுக்காக? ப்ரியர் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரெஷ்அப்காகவும், அண்ட் நம்ம எண்டிங் ஆஃப் அ செஷன்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் எண்ட் ஆஃப் அ செஷனா ஒரு ரீகால் மாதிரி கொடுக்குறது இல்லையா. ஸோ ரீகால் அண்ட் ரீகேப்சுலேஷன், அதன் பேஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்குறோம்? டென்சஸ் இல்லையா. ஸோ காலங்கள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ப்ரொலாங்கிங்கா பார்த்துட்டு இருக்கோம். வை? பிகாஸ் ஒவ்வொரு டென்ஸையுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவோட எழுதிக்கிட்டோம், நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கான டென்ஸ்ல எதை பத்தி பார்க்குறோம்? காலங்கள்ல நம்ம காலங்கள் பொதுவாகவே பார்த்துட்டு இருக்கோம். அது ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல அப்படின்னு பார்க்குறோம். அதுலேயும் கண்டினியூஸ்ல எப்படி பேசலாம், பெர்ஃபெக்ஷனா எப்படி பேசலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல பாசிட்டிவ், நெகட்டிவ், அஃபர்மேஷன்ஸோட பேசக்கூடிய விஷயங்களும் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த அஃபர்மேட்டிவோட பேசுறோம் அப்படிங்கிறது, பாசிட்டிவ்ல பேசுறோம், நெகட்டிவ்ல பேசுறோம், இன்ட்ரோகேட்டிவ் கேள்விகளா பேசுறோம், அந்த மாதிரியான நிறைய பேஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு பேஸ் ஆஃப் சென்டென்சஸ்லயுமே ஒரு ப்ரொடெஸ்ட் நம்ம கொடுக்குதே இருக்கும். ஸோ இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா கண்டினியூஸ் அப்படிங்கும் போது ஒரு வேலையை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அதுதான் ஐஎன்ஜி ஃபார்ம். இந்த ஃபார்ம் ஆஃப் ஐஎன்ஜில கண்டினியூஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறதா. ஸோ வெர்ப் ஃபார்ம், அதுல வந்து நமக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இதே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதுல வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், அந்த மாதிரி கண்டினியூஸ் பேசிஸ்ல கொடுக்குறதா. ஸோ ஒவ்வொரு கண்டினியூஸ் பேசிஸ்லயும் ஒவ்வொரு விஷயங்களை எடுத்துட்டு வரும். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கான வேர்ப் என்ன, இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன ரூல் அப்படிங்கறத எழுதலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற சென்டென்ஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் இந்த ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவ், நம்ம ஆல்ரெடி வந்து அஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ்னு. இதில் ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன வேர்ப் ஃபார்ம்? V1, V2, V3, V1 plus ing. So V1 which is indicate present, V2 which is indicate past, V3 past participle அப்படிங்கிறதான். ஸோ அப்போ என்ன வேர்ப் எடுக்கிறோன்னா sleep. So verb form sleep, and verb 2 and verb 3 பார்த்தோம்னா slept, and verb 1 plus ing, அதாவது continuous form வந்து sleeping இல்லையா. அப்போ sleep அப்படிங்கிறது can say in present form. sleepனா லைக் தூக்கம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறது. ஸோ அதே V2 and V3ல slept. ஸோ ஸ்லெப்ட் அப்படிங்கும் போது அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபார்ம்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்லையும் சொல்லக்கூடியது. ஸோ அப்போ தூங்குறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாஸ்ட் ஃபார்ம். ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் தென் ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ 3 ஃபார்முக்குமே நம்ம வேர்ப் அமைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ சப்ஜெக்ட் I, we, you, he, she, it. ஸோ இவங்க தான் எடுக்கணும்னு இல்லை, நேமிங் பர்சன்ஸ் எடுக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எவ்ரி டைம் என்ன பண்ணுறோம், ஒரு சப்ஜெக்ட்ஸை இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். தென் ரூல் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல் சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ், ஆர், am, and followed by V1 plus ing, then object. ஸோ ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது தான், இதுதான் நமக்கு ரூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் நமக்கு யார் யாருக்கு என்னென்ன ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஐ எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்ம் ஆஃப் am, was, he is, was பாஸ்ட்டுக்கு, ஷீக்கு ப்ரெசன்ட் இஸ், பாஸ்ட்டுக்கு was, and you are, where, they are, where, we are, where, it is, was. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் ஃபார்ம் எழுதியாச்சு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும்னு இல்லை, காமன் சப்ஜெக்ட்ஸாகவும் எடுக்கலாம், இல்லை நேமிங் பர்சன்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னா த பேபி அப்படின்னு எடுக்கிறேன். த காமன், த பேபி இஸ். ஸோ பேபி அப்படிங்கும் போது விச் இஸ் இண்டிகேட் 1.
ஸோ அந்த பேபி வந்து கேர்ள் பாய் அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த பேபின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அங்கே ஒன் சிங்குலர் ஃபார்ம் இருக்கிறதுனால த பேபி இஸ் அப்படின்னு எடுக்கிறோம். அண்ட் V1 + INGக்கு ஸ்லீப்பிங், ஸ்லீப்பிங் ஆன் த பெட். த பேபி இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட் கொடுக்குறோம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா குழந்தை படுக்கையின் மீது தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ குழந்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸ்லீப்பிங் இல்லையா. ஸோ எங்கே தூங்கிட்டு இருக்கு, பெட்ல தூங்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு சிங்கிள் ஃபார்ம் சிங்கிள் பேபி தான். சிங்கிள் பேபி நம்ம அப்படி சொல்லக்கூடாது. த பேபி இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட். குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு, எங்க தூங்கிட்டு இருக்குங்கிறத சொல்லலாம், சொல்லாமலையும் விடலாம். இந்த குழந்தை வந்து வெறுமனே the baby is sleeping, what the baby is doing, the baby is sleeping அப்படிங்கிறதோட கூட முடிக்கலாம். இல்ல எங்க தூங்கிட்டு இருக்கு, எந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு, தரையிலையா மெத்தையிலையா அப்படிங்கிறது சொல்லணும்னாலும் you can indicate the sentence at the last of as a object. ஆப்ஜெக்ட் இடத்துல நீங்க இண்டிகேட் பண்ணி நீங்க சொல்லிக்கலாம். சரிங்களா. ஸோ இன்னைக்கான verb form, இன்னைக்கான ரூல் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். டைம் டிராவல் இதை பத்திலாம் ஒரு டைம்ல ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதோடைய பேச்சு ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா இதெல்லாம் புழக்கத்துக்கே வராதுப்பா, இது வெறும் ஃபிக்ஷனலா என்ஜாய் பண்ணிக்கலாம் அவ்வளவுதானே தவிர்த்து இது ரியாலிட்டிக்கு கொண்டு வருதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா இப்போ வரைக்கும் இந்த பிசிக்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிபிளாக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா ஸ்பெஷல் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு, டைம் அப்படின்றது ஒரு கன்சிஸ்டன்ட் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு சரியான பாதை கிடையாது, நம்மளால அதை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிரேக் பண்ணுறோம்னா உதாரணத்துக்கு ஸ்பேஸுக்காக இங்கேருந்து ஸ்பேஸ் ஷிப்லேருந்து கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவங்க ட்ராவல் பண்ணி போகிறது அங்கே இருக்கிறது அப்படின்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய பூமியில் ஒரு 5 வருஷம் அப்படின்னா அப்படி ஸ்பேஸுக்கு அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க அங்கேருந்து 5 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 to 35 இயர்ஸ் அங்கே கம்ப்ளீட் பண்ண மாதிரியான கணக்கில் தான் திரும்ப வருவாங்க. இதுக்கான காரணம் இங்கிருந்து அவங்க போகக்கூடிய அந்த ஸ்பீடு, டைமு, அதோடைய டிராவல் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும்போது இப்படி வருது. திரும்ப அவங்க கிளம்பி நம்ம பூமிக்கே வராங்க அப்படின்னும் போது அங்கே 5 வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க பூமியை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு ஒரு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். சரி, இதே விஷயத்தை பார்த்தோம்னா அப்படியே நம்மளால அந்த டைமை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை மாத்துறதுக்குன்றதுக்கான பாசிபிலிட்டி இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. பட் நம்மளால ஃபியூச்சருக்கு போக முடியும் அப்படின்றத மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க இதுக்கப்புறம் எதிர்காலத்துல என்ன பண்ண முடியும், ஏன்னா இப்ப நம்ம நினைக்கிறது, இப்ப நம்ம நடக்கிறது எதிர்காலத்துல நம்மளால மாற்ற முடியுது அப்படின்றது தோணுது இல்லையா. அதனால ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு திரும்ப போகிறது கஷ்டம், ஆனா எதிர்காலத்துக்கு நம்மளால போக முடியும். அதுக்குண்டான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு வேளை அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூச்சருக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுவுமே எப்படி ஒருத்தனுடைய ஆட்டம் செல்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஃபியூச்சருக்கு போக முடியும், அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இறங்கி இப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணியில தான் இருக்கு. பட் ஒருவேளை அது அப்படி மாறுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால அங்கே போக முடியலனாலும் அதை நம்ம ஏதாவது ஒரு செய்தித்தாளாவோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் பார்க்க முடியும், விஷுவலாக கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மரத்தை நம்ம நட வைக்கிறோம், இல்லை செடி ஏதாவது நம்ம நட வைக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ரூட் பார்ட்டை கீழே வைப்போம், அதுக்கப்புறம் செடி வெளியே இருக்கிற மாதிரி மண்ணை போட்டு மூடுவோம். இன்கேஸ் நீங்கள் தலைகீழ அதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஃபுல்லாகவே படுக்க வச்சு அதுக்கப்புறமா மண்ணை மூட்டுறீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த சென்சார்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் 2 சென்சார் இருக்குது. ஃபோட்டோட்ராபிசம்னு ஒரு சென்சார் இருக்குது, கிராவிட்ராபிசம்னு ஒரு சென்சார் இருக்குது. ஸோ மொத்தமாகவே 2 சென்சார் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்றது எங்கே சூரிய ஒளி இருக்கோ அங்கே அதை தேடி போகக்கூடிய ஒன்று. அப்படின்னா இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்லையோ இல்லை கமுந்தோ இருந்தாலுமே சூரிய ஒளி
எங்கே இருக்குன்றதை சென்ஸ் பண்ணி அது வழியாக வெளியே வரது ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் கமுத்தி போட்டு அதை புதைச்சிருந்தாலும் அது எப்படியாவது வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணி வெளியே வந்துடும். இன்னொன்று கிராவிட்ராபிசம்னு சொன்னோம் இல்லையா, இது என்ன பண்ணுன்னா ரூட் சைட், அங்கே மண் எங்கே இருக்குது, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் எங்கே இருக்கும், எதுக்கு அடியில் டீப்பாக போனால் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதோடைய சென்சார் அது நீங்கள் என்னதான் மேலே வச்சுருந்தாலும் அது கீழே போக ட்ரை பண்ணி கீழே போயிடும். அது கொஞ்ச நாள்லயே அதோடைய பொசிஷனுக்கு மாறிடும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம புதைச்சாலுமே இந்த இயற்கை தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். எப்படி மனிதர்கள் நமக்கு தேவையானதை நம்ம தேடி தேடி பண்ணுறோம், அதே மாதிரி தான் இந்த செடி கொடி மரங்கள் எல்லாம் உயிரினம் தானே, அதுக்கு தேவையானது அதுவே தேடிக்கும். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஷார்ப்பானது எது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் எதோ சொல்லுவீங்க. இன்கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப அவார்ட் வின்னிங்கான நிறைய நைஃப்ஸ் இருக்குது, இதுதான்ப்பா உலகத்துலேயே ஷார்ப்பு இப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் உலகத்திலே ரொம்ப ஷார்ப்பானது எதுன்னு கேட்டால் அது வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால் இந்த வாட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங். இதோடைய ஃபோர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதோடைய கட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ரொம்ப சின்ன நாசிலில் இதோடைய ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம். எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இதோடைய நாசிலை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு இதோடைய ஃபோர்ஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் அந்த நாசில் மட்டும் கிடையாது, பின்னாடி இருந்து அந்த தண்ணியோடைய உந்துதலும் அதுக்கேற்ற மாதிரியான ஃபோர்ஸில் இருக்கணும். அப்படின்னா இதால் மெட்டலை கட் பண்ண முடியும். இது நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த டைட்டேனியம் கூட இந்த தண்ணியால் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஏன் இதை பவர்ஃபுல், ஏன்னா ஹீட் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு இந்த வெப்பம் அப்படின்றதோடைய சப்போர்ட் இருக்குது. அதனால் அதை வச்சு அது உருக்க ட்ரை பண்ணி அதை அறுக்கும். ஆனால் இங்கே இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா எந்த சப்போர்ட்டும் கிடையாது, வெறும் தண்ணி தான். அந்த தண்ணி கோல்டோ ஹாட்டோ எப்படி இருந்தாலும் சரி அது கட் பண்ணணும்னு நினச்சா அது கட் பண்ணி விட்டுரும். ஆனால் இதுக்கு வெப்ப மாதிரியான ஒரு சப்போர்ட் இதுக்கு தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹீட்டில் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய பொசிஷன்ஸ் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த வெப்பத்தினால உருகி போகலாம், இல்லை அதோடைய மோல்டு கெப்பாசிட்டி மாறி இருக்கலாம், மெல்ட் ஆகலாம், இப்படி நிறையா இருக்கும். ஆனால் இப்படி நம்ம தண்ணியில் கட் பண்ணும்போது ஷார்ப்பாக அதை கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு கேட்டால் அது வாட்டர் தான். B2 பாம்பரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஆர்மிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைங் ஜெட். இந்த பாம்பரில் யாருமே கை வைக்கக்கூடாது, அப்படி வச்சா உடனே ஜெயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த B2 பாம்பர் மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் கோட்டிங் இருக்கும். இதோடைய பர்பஸே என்ன அப்படின்னா, எங்கேயாச்சும் உள்ளே போகிறோம், ஏதாவது ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஊடுருவி போகிறோம் அப்படின்னும் போது ரேடாரில் அது சிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கோட்டிங் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, வேக்சியான ஏதாவது ஒரு ஆயிலியான சப்ஸ்டன்ஸ் அது மேலே பட்டுச்சுன்னா அது ரேடாரில் காட்டி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏதோ ஒன்று டிடெக்ட் ஆகி போகுது அப்படின்னு. ஸோ ஃபுல் கோட்டோட தான் வச்சுருப்பாங்க. உள்ளே ஏறும் போதோ இல்லை துடைக்கும் போதோ அந்த மாதிரி எதுவுமே அங்கே பண்ணிடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாது. இன்கேஸ் நம்ம வைக்கிறோம் போது நம்மளுடைய கையிலேயே பார்த்தோம்னா நேச்சுரலான ஆயில் அண்ட் வெட் செக்ரீஷன் இருக்கும். அது நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே கொண்டு போய் அதில் புதைச்சி விட்டுரும். அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோட்டிங் போயிடுச்சுன்னா ஒரு சின்ன இடம் தெரிஞ்சால் கூட உடனே அது ரேடார் சென்ஸ் பண்ணி அதை டிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதனால தான் சொல்கிறாங்க ரேடார், அதாவது இந்த B2 பாம்பர் மேலே ரேடார் எப்போவுமே பற்றக்கூடாது, அது ஊடுருவி போகிறதுக்கான ஒன்று. அதனால் கையே வைக்கக்கூடாது, வச்சா ஜெயில் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா, இன்ஃபர்மேட்டிவா, டிஃபரெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farida and Manjalvel Malay team.